காவல் பிரதிநிதிகள் என்னது செய்றீங்க? நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன். மக்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு கேட்கிறேன். இந்த இடத்துல காவல்துறை அதிகாரி ஓஎஸ்சியை வர வச்சது நான் தான். சரியா? இப்ப புரியுதா? இப்ப இதுல என்ன அடிச்சு போட்டாலும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. விளங்குதா? யாருக்காக கேட்கிறேன்? நான் உங்களுக்காக கேட்கிறேன். இப்படி நீங்க செஞ்சது சரியான பிழை என்ன? விளங்குதா? தவறு 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 இருக்குண்டா தவறு இருக்குண்டுங்க. இப்படி பறிச்சு மிரட்டியல் அது விளங்குதா? தவறு இருக்குதா இருந்துச்சுன்னா தவறு இருக்குண்டா தவறு இருக்குன்னு சொல்லணும். சரியா? சரி, காவல்துறை வந்திருக்காங்க. காவல்துறை நான் நேரடியா கேட்கிறேன். இப்ப எங்களுக்கு கை வைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வேணும், ஒரு தெளிவு வேணுமா? கை வச்சு அவன் ரெக்கார்ட்ல சொல்லி இருக்கிறான் யாரு வந்தாலும் அடிப்பன், எவன் கேட்டு வந்தாலும் அடிப்பன். அதுதான் நாங்க கேட்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு ரவுடியாக்கள் இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க இங்க சமூகம் ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுறோம். மக்களுக்கான பிரச்சனை எங்க நடந்தாலும் அதை அப்படியே திட்ட தெளிவா கொண்டு போய் சேர்க்கிறதா என்னுடைய வேலை. சின்ன பிரச்சனை நடந்தது. ஒரு பொடியனை 27 பேர் அடிச்சிருக்காங்க சார். அடிச்சு அவனுக்கு ஜூரிங் போவே இல்லாது. சனி ஒரு பொம்பளை பையன் அடிக்காங்க காலில் விழுந்து கும்பிட்டேன். மக்கள் வீதியில போராட்டம் நடத்துறாங்கடா. 3 நாள் 2 நாள் ஆயிருச்சுன்றாங்க. புகார் கொடுத்து 119 அடிச்சுட்டு அப்போ ஒரு மக்களுக்கான சேவையை செய்யலண்டா. அப்ப நீங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க? திருகோணமலை மாவட்டத்துல கோபாலபுரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். என்னையா நடக்குது நாட்டில் பாருங்க. மிகப்பெரிய மக்கள் இதுல ஒரு போராட்டத்தை இரவு நேரத்தில் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆக போகுது. இரவு நேரத்தில் இந்த போராட்டம் நடக்குது. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்ன்றதை நீங்களே பாருங்க. எப்ப நடந்த இந்த சம்பவம்? 3 நாள் ஆயிட்டு போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? இந்த மீடியால போட்டுருக்காங்க. சலப்பையெல்லாம் படிச்சுட்டப்பா. வயிற்றுக்கு ரத்தமெல்லாம் கட்டி காலில் காயம், நாரியில காயம். ஆக்சிஜன் கொடுத்து ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. வீடியோ இருக்கு. பைக்கே அப்படி வயிற்றுல ஏத்துறாங்க. ஐசியூலயா இருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்த எத்தனை நாள்? 3 நாள். நீங்க உடனே காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. இதான் ஆரம்பம். இதுல இருந்து தொடர்ச்சியா பாருங்க என்ன நடக்குது. போட்டன போட்டு எத்தனை பேர் அடிக்கிறீங்க, எப்படி பைக்கை ஏத்துறீங்க? படி 6ல இருந்து பாருங்க எப்படி நடக்குது. இந்த பாருங்க போய் தான தள்ளி நிக்கிறவண்டாக்கு வடிவா பாருங்க. வடியா வீடியோ பார்த்து இத செய்யுங்க சார். நீங்க மீடியால நிக்க சார் போலீஸ்ல பின்னாங்க சார். உங்களுக்கு என்ன அடிச்சவன கொண்டு வர சொல்லுங்க. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆயிருச்சு. குறிப்பிட்ட 2-3 பேர் வாங்க. இந்த சம்பவம் நேத்து தான் நடந்தன்னு சொல்றாங்க. விசேடமாக இன்னைக்கு காலையில இருந்து 3 பேர் வந்திருந்தாங்க. நானும் வாக்குமூலம் எடுக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீடியோவெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு இரவைக்கு ஷூட் பண்ணி இதை ரகசியமா குடிக்கிறதுக்கு செட் பண்ணியிருந்தது. அதுக்கு சத்தம் போட ஒன்றும் செய்யல. ஏன் தெரியுமா? அவங்க உங்கள் நடமாடல நேரத்துலேருந்து முந்த நாள் நடமாடனால எங்களுக்கு கை செய்ய முடியாமல் போச்சு. அப்ப இன்னைக்கு இரவு நேரத்துல தான் உங்களுக்கு இன்னைக்கு உள்ளவங்கள கால் பண்ண சொன்னாங்க. மே விஜிட வெனகோட இன்னைக்கு தங்கிரோம். இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தவனா இருக்கறத குடிக்க முடியும் ஓடி ஓடிடுவாங்க பயந்துக்கிட்டு. சின்ன பிரச்சனை நடந்தது. ஒரு பொடியனை 27 பேர் அடிச்சிருக்காங்க சார். அடிச்சு அவனுக்கு ஜூரிங் போவே இல்லாது. ஜூரிங் போயிடா. சனி ஒரு பொம்பளை பையன் அடிக்காங்க காலில் விழுந்து கும்பிட்டேன். சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் இருக்குது. இதனால எங்களுக்கு அரசு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வந்தனுக்கு பாரம் என்ன சார், என்ன 27 நாளா 27 பேருக்கு இத்தனையும் குடிக்க இல்லாத அவங்களுக்கு. இவங்க என்னத்த பாத்துருக்காங்க? இத்தனைக்கு எங்களுக்கு சம்பளம் தட்டி கேட்க நியாயம் இல்லையா? 3 நாள் ஆயிருக்கு. 3 நாள் எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க? அவங்க எத்தனை சிசிடிவி 44 பேருக்கு அடிச்சாங்க சார். காவல்துறை இதுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க புகார் கொடுத்து பாரம் சொல்லி என்ன வரையில அதான் நாங்க பொம்பளை சேர்ந்து போராட்டம் செய்யறோம். இத்தவரைக்கும் அவங்க வீடு தெரியாம நிக்கிறாங்க. இப்ப காவல்துறை வந்திருக்காங்க தானே, உங்களுக்கு மொத்தமா என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மத்தியம் டைம் தராங்க. ஒரு மத்தியத்துல அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நாங்க ஒரு மத்தியானத்துல வெயிட் பண்ணுவோம். எங்களுக்கு முன்னுக்கு அரெஸ்ட் பண்ணி ஏத்திட்டு போனா நாங்க பேசாம இருப்போம். இல்லையா நாங்க போராட்டம் திருப்பி தொடருவோம். தமிழ்நாட்டுக்கு நீதி இல்லையா? சட்டை கேட்க ஒரு வரும் இல்லையா?
இப்ப அதிகாரத்துல இருக்கிற அதிகாரிகள் இந்த சம்பவம் வந்து இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு இரவைக்கு வர மக்கள் வீதியில போராட்டம் நடத்துறாங்கடா. 3 நாள் 2 நாள் ஆயிருச்சுன்றாங்க புகார் கொடுத்து 119 அடிச்சுட்டு. அப்போ ஒரு மக்களுக்கான சேவையை செய்யலண்டா. அப்ப நீங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க? கொஞ்சமாவது மனசாட்சியா உங்களோட மனசாட்சியா நடந்து கொள்ளுங்க. இப்படியே போனீங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களோட மக்கள் தான் இப்படி வீதியில் நிற்கிறாங்க. உங்களோட குடும்பத்தில் உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட தங்கச்சி, உங்களோட பிள்ளைகளுக்கு இது போல நடந்தா நீங்க அமைதியாங்க ஏசி வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்களா ஐயா? கதைக்கோணும். நீங்க முதலாவது வந்து ஒரு போராட்டம் நடக்கேண்டா, வந்து ஒரு காவல்துறை வந்திருக்காங்கடா, உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்திருக்கு. உண்மையா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாங்கடா, என்ன பிரச்சனை, ஏது நடந்தது, வந்தீங்களா, பாதிக்கப்பட்டாக்கள்கிட்ட கதைச்சு சரி ஓகே காவல்துறைட்டு நாங்க சொல்லியிருக்கிறோம், அவங்கள கைது செய்வாங்க, என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம், நீதிமன்றத்தில் வந்து பாரப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலுக்காக வந்து கதைக்கணும். இந்த மாதிரியான கள்ளப்பயல்களுக்கு ஓட்ட போட்டு அதில் கொண்டு போய் நல்லா நிறுத்தினீங்கடா, அவனுகள் நல்ல வாழ்க்கை. என் பேர் நிமலஹாசன், நான் பிரதேச சபை உறுப்பினர். சரியா? மக்கள் பிரதிநிதிகள் என்னத்தை செய்றீங்க? நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன். மக்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்காக கேட்கிறேன். இந்த இடத்துல காவல்துறை அதிகாரி ஓஎஸ்சியை வர வச்சது நான் தான். சரியா? எங்க போனாலும் உடனே கேட்கறது பிரதி அமைச்சருங்க, பாராளுமன்ற உறுப்பினருங்க, இவர் எங்க தான் இவர் கேட்கறது. அதை விட வேற ஒன்றும் இவர் கேட்கறது இல்லை. சரியா? சரியா? நான் கதைக்கிறையில பிள்ளையா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப விளங்குதா? நீங்க உங்களோட ஒற்றுமை எங்க இருக்கு? ஒருத்தர் இப்ப விளங்குதா? இப்ப எங்க பிரச்சனை இருக்கு உங்களுக்கு விளங்குதா? இப்ப புரியுதா? இப்ப இதுல என்ன அடிச்சு போட்டாலும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. விளங்குதா? யாருக்காக கேட்கிறேன்? நான் உங்களுக்காக கேட்கிறேன். இப்படி நீங்க செஞ்ச சரியான பிள்ளை என்ன விளங்குதா? தவறு இருக்குன்னா தவறு இருக்குங்க. இப்படி பறிச்சு மிரட்டியல அது விளங்குதா? தவறு இருக்குதா இருந்துச்சுன்னா தவறு இருக்குன்னு சொல்லணும். சரியா? சரி, காவல்துறை வந்திருக்காங்க, காவல்துறை நான் நேரடியா கேட்கிறேன். நான் கேட்கிறேன் காவல்துறை நேரடியா, காவல்துறை இப்ப விளங்குதா? மக்களுக்கான பிரச்சனை எங்க நடந்தாலும் அதை அப்படியே திட்ட தெளிவா கொண்டு போய் சேர்க்கிறதா என்னுடைய வேலை. இப்ப விளங்குதா ஐயா? ஒரு மக்களுக்குள்ள கதைக்கிற எனக்கு இந்த மாதிரிக்கு இருந்தா இப்ப விளங்குதா ஐயா? இப்ப விளங்குதா? இப்படி உங்களுக்காக கதைக்கிற என்னையா இந்த மாதிரி செய்யறதுக்கு? இந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து இந்த விளையாட்டுகளை வந்து முதலாவது நிறுத்தணும். விளங்குதா? இந்த விளையாட்டுகளை வந்து முதலாவது நிறுத்தணும். ஏன் தெரியுமா? நான் வாரதில்ல மக்கள்ற பிரச்சனைகளை வந்து உண்மையா கலைக்கத்தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பூச்சாண்டி பண்ணி போட்டு அங்கால உல்டா பல்டா வந்து இந்த விளையாட்டுகள் பண்றதுக்கு நமக்கு தெரியாது. சொல்லு, இப்ப விளங்குதாக்கா? இங்க வாங்க. நாளைக்கு அந்த புள்ள வந்து அவனுக்கு இங்க ஜூரிங் சாப்பாடு இல்ல, தண்ணி ஒன்று தான் போய்கொண்டிருக்கு சேலனால. இன்றைக்கு அவனுக்கு நாளைக்கு எங்களுக்கு தட்டி காக்கிற ஒரு வேலையும் இல்லை, கொண்டு சேர்ந்துட்டாங்க. நான் இதை கொண்டு சொல்ல இல்லாது, இதுக்கு ஒரு முடிவாண்ட எடுக்கணும். என்னையா சும்மா அரசியல்வாதிகளை தட்டுனோனையே இது உள்ளுக்கு இருக்கிறவங்களை கொந்தளிக்கிறீங்க. இதான் பிரச்சனை. இது வந்து எங்க ஊருக்குள்ள சின்ன ஒரு சண்டை ஒன்று வந்தது. சரியா? 5 மணிக்கு நடந்தது. திரும்ப ஒரு 10 மணி போல முஸ்லீம் சகோதரன் தான் எங்களோட நாங்க ஒண்டா இருந்து சாப்பிட்டு வளர்ந்து படிச்சு எல்லாம் செஞ்சதுதான். என்னன்னு சொன்னா எங்கட வந்து ஊர் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு அவட மகன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். எனக்கு தம்பி முறை தான். அவருக்கு ஒரு தீர்வு ஒன்று இருக்கணும். என்ன சொன்னா ஊருக்குள்ள நாங்க 2 உறவு தான் இருக்கிறோம். சரியா? இப்ப இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று தந்தாதான் மேலும் இந்த பிரச்சனை நடக்காது. அதுக்காக வேண்டி தான் நாங்க இதுல ஆர்ப்பாட்டம் செஞ்சு எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று எடுத்து தாங்க. இப்ப எங்களுக்கு கை வைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வேணும், ஒரு தெளிவு வேணுமா? கை வச்சு அவன் ரெக்கார்ட்ல சொல்லி இருக்கிறான், யாரு வந்தாலும் அடிப்பன், எவன் கேட்டு வந்தாலும் அடிப்பன். அதுதான் நாங்க கேட்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு ரவுடியாக்கள் இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இங்க சமூகம் ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுறோம். அவங்க முஸ்லீம், இவங்க தமிழ்னு சொல்லி நாங்க பழகல. இப்ப எங்களுக்கு இனவாத பிரச்சனையும் இல்ல. எங்கட ஒரே கோரிக்கை, இதை ஏன் செஞ்சாக்களை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னா தான் இன்னொரு நாளைக்கு எங்கட மேல எங்கட ஹஸ்பண்ட், எங்கட பிள்ளைகள, எங்கட சகோதரன் மேல கை வைக்க மாட்டாங்க. எங்கட கோரிக்கை இதுதான். வேற எந்த வன்முறையோ எந்த பிரச்சனையோ இல்ல. இப்ப வந்து எல்லா விஷயமும் அவர் நிமலண்ணாவா அவர் தலைவர். சரியா? அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். சரியா? எங்களுக்கு உண்மையில தெரியும். நானும் புவனாடிய செயலாளர் தான். நான் உங்கள்ட்ட கேக்குறேன காட்சி இப்படி நீங்க இது இருக்கும்போது இப்படி பறிக்கிறது ஒரு நல்ல ஒரு என்ன இப்படித்தானே? இங்க பாருங்க, அப்ப எங்களையும் கோபம் இருந்தா நான் ஒன்று சொல்றேன். நாங்க கோபப்பட்டா இதுல அந்த பயந்துட்டு போற அந்த சேட்டைகள் இல்ல. ஆனா நீங்க சொல்லணும்,
ஒரு இது வந்து கதைக்கிறத தெளிவா கேட்காததான் பிரச்சனை. ஊராக்கள் அவங்களோட பள்ளிவாச தலைவர் இருக்காங்க, யாருமே இங்க வரல. செஞ்சது முழுக்க முஸ்லிம் ஆக்கள். அப்ப அவங்க என்ன செய்யணும்? ஒரு ஊருக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா பிணக்கத்தோட இருக்கிறேன்டா அவங்க வந்து தெளிவா பாதிக்கப்பட்ட பெற்றோர்கிட்ட போய் எங்கட பிள்ளைகள் செய்த தவறு, எங்கட பிள்ளைகளை நாங்க பாரந்தாரம் அவங்களுக்குரிய தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி இருந்தா நாளைக்கு இந்த வேலை. எனக்கு 13 வயசுல பிள்ளை இருக்கு, இன்னொரு 5 வருஷத்தால இதே தான் நடக்க போகுது. அதனாலதான் நாங்க வேற எந்தவித அரசியலோ எந்தவித இதோ இல்ல. எங்களுக்கு தீர்வு, இந்த பிரச்சனை இல்லாம முடியணும். எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். அதுதான் எங்கட இந்த ஆர்ப்பாட்டம். வேற எந்தவித. நன்றி அக்கா. ஓகே.